ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை பொழுதில் ஒரு பிரசன்னத்தில் தெய்வ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் இந்த லைவிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவரையும் இயேசப்பா நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக வேதத்தை நம்ம திறந்து கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் அதனுடைய 51வது வசனத்தை ஆமேன் வாசிக்கிறேன். எல்லாரும் கவனமாய் கேளுங்கள். ஆமேன். ஆதியாகமம் 41வது அதிகாரம் அதனுடைய 51வது வசனத்தை நாம் கேட்போம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்து ஆமேன் சொல்லுங்க. 55வது பக்கம். யோசேப்பு சொல்லுகிறார், என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த மாதம் நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 45 முட்டையா 45. ஐயோ, உங்களுக்கெல்லாம் வாக்குத்தத்தங்களை சொல்லி வசனத்தை சொல்லி இன்னும் நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களைய கொண்டு போய் எங்க வைக்க? 11 45 11. அல்லேலூயா. பராமரிப்பேன் என்று யோசேப்பின் மூலமாய் தேவன் நம்மோடு சொல்லப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. யோசேப்பு சொல்றார், நான் உங்க குடும்பங்களை பராமரிப்பேன், நான் உங்கள் குடும்பங்களை பிள்ளைகளையும் பராமரிப்பேன். 3 ஆசீர்வாதங்களை சொன்னேன். 1, வறுமை வராதபடி என்ன செய்வார்? பராமரிப்பார். 2வது, வருத்தம் மறக்கும்படி பராமரிப்பார். 3வது என்ன சொன்னேன்? வளர்ந்து பெருகும்படி பராமரிப்பார். போன வாரம் உங்களுக்கு வறுமை ஏன் வருகிறது, வறுமைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதை தேவன் நம்மளை வறுமையிலிருந்து நீக்கி நம்மளை பராமரிக்க விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அந்த வறுமைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதை நம்ம கடந்த வாரத்தில் அதை அல்லேலூயா ஆவியானவர் பேசினார். அதை அநேகருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது விசுவாசிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அநேகர் சொன்னாங்க, நல்ல குடும்பத்துக்கு ஏற்றதா பேசுனீங்க பாஸ்டர் அப்படி நிறைய பேர் எங்களோட பேசினார்கள். அல்லேலூயா, ஆமே. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை நம் கவனமாய் கேட்போம். இந்த நாளிலும் தேவன் இந்த நாள் சொல்றார், யோசேப்பின் வாழ்க்கையில் இருந்த வருத்தம் மறக்கும்படி கர்த்தர் யோசேப்பை எப்படி பராமரித்து ஆசீர்வதித்தாரோ இன்றைக்கு நம்மையும் அப்படி பராமரித்து ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வருத்தம் மறக்கும்படி ஆமென் தேவன் நம்மை இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். உங்க வருத்தம் எல்லாம் மாற போகிறது. உங்களுடைய வருத்தம் எல்லாம் கர்த்தர் நீக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. வருத்தம் இல்லாத மனுஷன் உலகத்தில் இருக்க முடியுமா? ஆமென். ஒருவன் இருக்க முடியும். ஏதோ ஒரு நிலையில யாரோ ஒரு மூலமாக நமக்கு வருத்தம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வருத்தத்தை மறக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு மனாசேயை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மனாசேயை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அந்த ஒரு பிறப்பு, அந்த ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கைக்கு வந்துருச்சு அப்படின்னா நமக்குள் இருக்கிற வருத்தம் எல்லாம் மறந்து போகுது, மாற போகிறது என்று அர்த்தம். யோசேப்புக்கு அதுவரைக்கும் இருந்த வருத்தம், அதுவரைக்கும் இருந்ததான அவன் வாழ்க்கையில் அனுபவித்த பல மன பாரங்கள் எல்லாம் அன்றைக்கே மாறி போனது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 41வது அதிகாரம் அல்லேலூயா முடிகிற வரைக்கும் அவனுக்கு இருந்த வருத்தம் 42வது அதிகாரத்திலிருந்து அவனுக்கு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அவன் மேல் இருந்த அவன் பட்ட எல்லா வருத்தங்கள் பாரங்களை கர்த்தர் நீக்கிவிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நீங்க வேதத்தை நல்லா படிச்சு பாருங்க. ஆமீன். ஆதியாகமம் புத்தகம் நமக்கு ரொம்ப ஒரு ஆமீன் சந்ததிகள் குடும்பங்களுக்கு ஒரு பூஸ்டான புக். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா சோத்து. நான் இந்த ஆதியாகமத்துல இந்த மாசத்துல இந்த ஆமீன் தொடர்ந்து நிறைய பிரசங்கம் பண்ணிட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமா, சோத்திரம். யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்த வருத்தம் மறக்கும்படி எப்படி பராமரித்தார், என்னென்ன வருத்தங்கள் அவனுக்குள் இருந்தது. அல்லேலூயா. அவன் வருத்தப்பட்ட சில நபர்களை குறித்து ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் திரும்ப படிச்சு பார்த்தேன். அந்த 41ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் 42ஆம் அதிகாரத்திலிருந்து யோசேப்பு வருத்தப்பட்டதான் நிலை அங்கு இல்லவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பு நினைத்து பல பேர் ஃபீல் பண்ணாங்க, ஆனால் யோசேப்பு அதுக்கப்புறம் வருத்தப்படவில்லை. அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னையிலிருந்து யாரும் நீங்கள் வருத்தப்படாதபடி கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். யாரை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணி அடுத்த நிலைக்கு போக முடியலையோ அந்த நிலையை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த வருத்தம் என்ன செய்து நம்மளை பல பாரங்கள், வருத்தங்கள் அடுத்த நிலைக்கு நம்மளை போக விடாதபடிக்கு நம்ம தடை பண்ணுகிறது. அல்லேலூயா. யாரோ ஒரு மனுஷன் மூலமாக ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் நம்ம படுகிற டெய்லி நினைக்கிறோம், அடிக்கடி நினைக்கிறோம், அந்த சம்பவத்தையும் அந்த மனுஷர்களையும் நினைச்சு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் அடுத்த நிலைக்கு போக விடாதபடிக்கு அது நம்மளை தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. அந்த வருத்தம் நமக்குள்ள இருந்து அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நேரம் நடத்த முடியாத மாதிரி இருந்தது. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். நான் பல ஊழிய ஐக்கியத்தில் இருக்கிறேன், பல ஐக்கிய அல்லேலூயா போதலோடு சேர்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. குறிப்பிட்ட அல்லேலூயா ஒரு ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது பல எனக்கு அல்லேலூயா மன பாரம் இருந்தது. அல்லேலூயா வருத்தம், பல சூழ்நிலை இருந்தது. ஏன்னா நான் எங்க இருந்தாலும் உண்மையா இருக்க விரும்புவேன். அல்லேலூயா. எனக்கு முன்பதாக எல்லாம் உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், சரியா இருக்கணும். இல்லைன்னா அதுல எனக்கு அதுல இஷ்டம் இருக்காது, விருப்பம் இருக்காது, அது என்ன ரொம்ப பாரப்படுத்தும். ஸ்தோத்திரம். அப்போ பல ஐக்கியத்தில் இருக்கிறோம். குறிப்பிட்ட ஒரு காரியத்தில் ரொம்ப என்னை போட்டு அழுத்தி கொண்டே இருந்தது. அடுத்த நிலைக்கு என்னால் போக முடியல, அடுத்த ஒரு காரியத்தில் என்னால் நடத்த முடியவில்லை. ஆமென். ஒரு வருத்தத்தோட அந்த ஐக்கியத்துக்கு வருத்தத்தோட அந்த கூட்டத்துக்கு போவேன். ஏதோ ஒரு வருத்தம் அந்தந்த நாட்கள் எனக்கு வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஏதோ ஒரு சூழ்நிலை, என் வருத்தங்கள் என்னை அந்த மீட்டிங்கு போகும்போதெல்லாம் அதை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் ஒரு நாள் முடிவு பண்ணேன், அல்லேலூயா, எதுக்கு நாம இதுல போட்டு இருக்கணும், இந்த வருத்தத்துல ஏன் கிடக்கணும், இதை விட்டு நம்ம வெளியேறிடுவோம் என்று சொல்லி அல்லேலூயா அதை விட்டு நான் வெளியே வந்தேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த சூழ்நிலை விட்டு, அந்த வருத்தத்தை விட்டு தூக்கி போட்டு, ஆமென், கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் தூக்கி போட்டு நான் வெளியே வந்தேன். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் எல்லாம் தூக்கி போட்டு நான் வெளியே வந்தேன். பாருங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பொருளாளர் என்கிற ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. அல்லேலூயா. வரவுக்கு செலவு கணக்கு வழக்கு எல்லாம் அந்த பொருளாளர் பொறுப்பிலிருந்து தூக்கி போட்டேன். பாருங்க, அல்லேலூயா. கர்த்தர் தேடி கொண்டு வந்த ஸ்தாபனத்தில் அல்லேலூயா ஒரு பொறுப்பை கொண்டு வந்து கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. நான் அதை போட்ட சமயத்தில், அதை தூக்கி போட்ட சமயத்தில், அதை தூக்கி மாத்தி போட்ட சமயத்தில் இந்த பகுதிக்கு பொறுப்பாளராக கர்த்தர் என்னை நியமித்தார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே புரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நாம் அந்த வருத்தத்தில் உள்ள இருந்து நாம் அல்லேலூயா இருந்து அதுக்குள்ளேயே புலங்கி வருத்தப்பட்டு இருப்பதை விட அதை தூக்கி போட்டு வெளியே வந்தா பாருங்க, கர்த்தர் வேறொரு காரியத்துக்கு நேராக என்னை நடத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சில டைம் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் போக விடாதபடிக்கு சில வருத்தங்கள் நம்மளை கொண்டு வந்து நெருக்கி கொண்டு இருக்கும். ஏதோ ஒரு வருத்தங்கள் நம்மளை கொண்டு அதை அல்லேலூயா குத்தி கொண்டே இருக்கும். அந்த காரியத்தை விட்டு நம்ம வெளியேறும் பொழுது, அந்த காரியம் மாறும் பொழுது அடுத்த நிலைக்கு நேராய் ஆவியானவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 105வது அதிகாரம், சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் முடிய வாசிக்கும் பொழுது யோசேப்பை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. வாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில டைம் நம்முடைய வருத்தங்கள் நம்மளை புடமிடப்படுகிறதா இருக்கும், நம்மை அதை சீர்படுத்துகிறதா இருக்கும், அது நம்மளை சிறப்படுத்துகிறதா இருக்கும், அது நம்மளை உருவாக்குற ஒரு வருத்தமா இருக்கும். அதிலிருந்து நம்ம இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அதிலிருந்து நம்ம முன்னேறி செல்வதற்கு சில வருத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதை கர்த்தர் இந்த நாளில் மாற்றி உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வருத்தங்கள் மறக்கும்படி ஆமென் அல்லேலூயா பராமரிப்பார் என்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையில் தேவன் பேச போகிறார். யோசேப்பு வாழ்க்கையில அல்லேலூயா 4 விதமான அல்லேலூயா சூழ்நிலைகள், வருத்தமான சில சூழ்நிலைகளை அனுபவித்தார். 4 விதமான மனிதர்களை அவன் சந்தித்தான்.
அல்லேலூயா 4 விதமான மனிதர்கள் மூலமாக பல வருத்தங்களை அனுபவித்தான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர் என்ன வருத்தங்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிற 4 விஷயங்களை சொல்ல போகிறேன். அல்லேலூயா 4 விதமான மனிதர்களுடைய நிலைகளை சொல்ல போகிறேன். ஒன்று, மாறுபாடு உள்ளவர்கள். சொல்லுங்க இந்த வார்த்தைய. என்ன உள்ளவர்கள்? மாறுபட்ட வழியில் மாறுபட்ட காரியத்தை பின்பற்றுகிறவர்கள், நம்மளை வேற திசைக்கு வேற காரியத்துக்கு இணையராய் நடத்துகிறவர்கள் இந்த மாறுபாடு உள்ளவர்கள். 2வது, மனதில்லாதவர்கள். சொல்லுங்க, எல்லாம் கூட பிறந்தவங்க தான். ஆமீன் சொல்லுங்க. மனதில்லாதவர்கள். அல்லேலூயா. நம்முடைய ரத்த பாசம் தான். அல்லேலூயா. நம்ம மேல மனதில்ல, நம்மளை அவன் நேசிக்கிற, நம்ம மேல் இரக்கம் உள்ள அந்த மனம் இல்ல. சோத்திரம். அவர்கள் மத்தியில யோசேப்பு வாழ்ந்திருக்கிறான். கர்த்தர் அந்த யோசேப்பை உயர்த்துவது போல நம்மையும் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. 3வது, மனஸ்தாபம் கொடுத்தவர்கள். சொல்லுங்க. நமக்கு மனஸ்தாபம், நமக்கு மனசுக்குள்ள வேதனையை கொடுத்தவங்க. ஆமென். இதுவா இவங்களா அப்படின்னு சொல்லத்தக்க அல்லேலூயா மனஸ்தாபம் கொடுத்தவர்கள். 4வது, மறந்து விட்டவர்கள். சொல்லுங்க. யாருங்க 4வது? நம்மளை சில டைம் மறந்துட்டாங்க. சில ரொம்ப நெருக்கமா இருக்கிற நமக்கு ஒரு காரியம் செய்கிறவர்கள் மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நினைச்சே நம்ம நொந்து போயிருவோம். அல்லேலூயா. உலகத்துல சொல்லுவாங்க, நான் நொந்து நூடுல்ஸ் ஐட்டம் பாங்க. சோத்திரம். அல்லேலூயா. நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாம்பாங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில பல காரியங்களை அனுபவித்திருக்கலாம். கர்த்தர் இந்த காலை நேரத்தை நம்மோடு பேச போகிறார். 4 விதமான மனிதர்களை சொன்னேன். ஒன்று, மாறுபாடு உள்ளவர்கள் மத்தியிலே யோசேப்பு வாழ்ந்தான். அல்லேலூயா. அது எப்படி நம்ம யோசேப்பு வாழ்ந்தான், யார் என்று பார்ப்போம். 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு 17 வயதில் தன் சகோதரன் உடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை சொல்லி வருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபுடைய மறுமனையாட்டியுடைய பிள்ளைகள் எங்க இருந்து வளர்றாங்க? எங்க இருந்து வளர்றாங்க? யோசேப்பு இருந்த வீட்டில் இருந்து வளர்றாங்க. நல்ல கவனிங்க. சோத்திரம். அல்லேலூயா. யோசேப்பு வீட்டில் இருந்து வளர்றாங்க. சோத்திரம். யாக்கோபும் யோசேப்பும் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் தேவனை அறிந்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். தேவன் அவர்களோடு இருந்து அல்லேலூயா பயந்து கர்த்தருக்காக பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்றவங்க. அந்த வீட்டில் ஒரு 2 பேர் இருக்காங்க. அந்த வீட்டில் அவருடைய உறவு முறையான அல்லேலூயா கூட அல்லேலூயா சோத்திர பிறந்த சகோதரர்கள் அங்க 2 பேர் இருக்கிறாங்க. சோத்திரம். அவங்க என்ன பண்றாங்க? துன்மார்க்கத்தை அவங்க வீட்டுல சொல்லி வர்றாங்க. யோசேப்பு ரொம்ப சின்ன பையன். யோசேப்பு ஒரு 17 வயசான ஒரு அல்லேலூயா வாலிபன், இளைஞனா இருக்கும் பொழுது வாலிப பருவத்தில் அவனை கெடுக்கும்படி பல துன்மார்க்க காரியங்களை அவனுக்கு சொல்லி வர்றாங்க. அந்த குடும்பத்தில் அல்லேலூயா சொல்றாங்க, நடத்துறாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள துன்மார்க்க கிரியைகள் வீட்டுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அவங்க தகப்பன் யாக்கோபு கர்த்தரை அறிந்தவன், யோசேப்பு கர்த்தரை அறிந்த ஒரு வாலிபன். சோத்திரம். அந்த வீட்டுக்குள்ள பாட்டு சத்தம் கேட்கும். 2வது என்ன சத்தம் கேட்கும்? துன்மார்க்கருடைய சத்தமும் அங்க என்ன செய்யும்? இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் யோசேப்பு வளர்த்தப்பட்டான். சோத்திரம். அல்லேலூயா. பல டைம்ல நம்மளை கெடுக்கிற, நம்மளை அல்லேலூயா வழிதப்புகிற பல கிரியைகள் நம்முடைய வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அந்த காரியம் ரொம்ப அல்லேலூயா வாழ்க்கையில முன்னேற விடாதபடி, வளர்ச்சி அடைய விடாதபடிக்கு பல சூழ்நிலைக்கு நேராய் நடத்தும். அல்லேலூயா. பாருங்க, தகப்பன் நடத்துறது பரிசுத்த வழி, ஆனா வீட்டுல இருக்கிறவன் நடத்துறது துன்மார்க்க வழி. நான் எதுக்கு கீழ்ப்படியணும்? நான் எதற்கு செய்யணும்? ஆமென் சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் யோசேப்பும் அவங்க அல்லேலூயா பில்காள் சில்பாளுக்கு பிறந்த ஆமென் அல்லேலூயா பிள்ளைகளும் யோசேப்பும் ஒரே வயசா இருந்திருக்கலாம். ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரே ஈச் வயசா இருக்கலாம், ஒரே சமநிலை வயதா இருக்கலாம். அல்லேலூயா. ஒரே வயதுக்கு உட்பட்டவர்களா இருக்கலாம். 2 நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகிருப்பாங்க, நல்ல அண்ணன் தம்பியா நல்ல பழகிருப்பாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். தகப்பனுடைய பேச்சை விட, தகப்பனுடைய சொல்ல விட இவருடைய சொல்ல அதிகமா அவங்க கேட்டிருக்கலாம். அல்லேலூயா.
நம்முடைய பிள்ளைகள் நம்ம சொல்ல கேட்கறத விட அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுடைய சத்தத்தை ரொம்ப நல்லா கேட்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அவளுக்கு அதிகமா கீழ்ப்படிவாங்க. ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது போமா நீ, அப்போ உனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது நீ போப்பா, எல்லாம் அவன் பாத்துக்குவான்ப்பா, கார்த்தி பாத்துக்குவான்ப்பா, அருண் பாத்துக்குவான்ப்பா, ஆமா அல்லேலூயா, அவன் யோசேப்பு பாத்துக்குவான்ப்பா அப்படின்னு சொல்லி சோத்துறோம். அல்லேலூயா. அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளோட பேரை சொல்லி அப்படி இன்னைக்கு பிள்ளைகள் வளருகிற காரியத்தை பார்க்கலாம். ஆனா அவன் அப்படிப்பட்ட ஒரு வருத்தத்துக்குள்ளதான் வளருகிறான். அவனை திசை திருப்புகிற சில விஷயங்கள், மாறுபாடான வழி நெறிகளை, ஆமென் அல்லேலூயா, நெறிமுறைகளை மாற்றுகிற ஒரு நபர்களோடு அவன் வளருகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பல வருத்தத்திற்கு, பல அல்லேலூயா மன வருத்தத்திற்கு காரணம் இப்படிப்பட்ட நபர்களோடு நம்ம வளர்கிறோம் பாத்தீங்களா, இப்படிப்பட்ட நபர்களோடு இருக்கிறோம் பாத்தீங்க. இதுதான் நம்முடைய எதிர்காலத்துக்கு பல வருத்தங்களை கொண்டு வரும். தவறான பாதைக்கு நேராய் நடத்தும் பொழுது, தவறான நிலைக்கு நேராய் நடத்தும் போது எதிர்காலத்தில் அது ரொம்ப பாதிப்பை கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு ஒரு பயல தான் போட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, கூட இருக்கிறவங்க. ஒரு வெத்தலை தான் கொடுக்கும் இன்னைக்கு, நாளைக்கு 4 வெத்தலை கொடுக்கும். ஹலோ, என்ன ஆமேன்னு வரமாட்டி. இன்னைக்கு ஒரு சினிமாக்கு தான் கூட்டிட்டு போங்க, அல்ல இன்னைக்கு ஒரு ஷோக்கு தான் கூட்டிட்டு போங்க, நாளைக்கு 2 ஷோ 3 ஷோன்னு சொல்லி ஆமேன்னு வரமாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒன்னத்தான் பார்க்க வைக்கும், நாளைக்கு 2 3 4 7 என்ன செய்யும், பார்க்க வைக்கும். இன்னைக்கு ஒரு காரியத்து நேரம் தான் நடத்தும், நாளைக்கு 7 காரியத்துக்கு நேரம் அது நடத்தும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்போட நிலை, அவன் அல்லேலூயா அவனுக்கு கொண்டு வந்த வீட்டிலே ஒரு வருத்தமான நிலை. அவர்களும் வீட்டில் இருக்கிறாங்க, இவனும் வீட்டில் இருக்கிறாங்க. இவங்க தேவனை துதிக்கிறவங்க, அவங்க துன்மார்க்க வழிகளை போகிறவங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாறுபாடான அல்லேலூயா நிலைக்கு நேராக நடத்துகிற நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 12 13 வசனங்களை ஆமென் வாசிக்கும் பொழுது, அங்கே மாறுபாடுனா என்ன அப்படி வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. வேற வசனம் 2ஆம் அதிகாரம் 12 13. ஆமென். பாருங்க, அப்போ மாறுபாடுனா சோத்திரம், துன்மார்க்க வழி உன்னை மாறி மாறி பேச வைக்கும். ஆமென் அல்லேலூயா. நீதி நெறிகளை விட்டு விலக வைக்கும். எது நீதி எது உண்மை, அது அதுல இருந்து என்ன செய்யும், விலக வைக்கும். டே மச்சான், இன்னைக்கு ஒரு வாரம் போகாட்டி என்னடா, வாடா போய்க்கலாம் மச்சான் அடுத்த வாரம். புரியுதா நான் சொல்றது? வழங்குதா? டேய் வாடிங்க, சும்மா என்னடி சர்ச்சுன்னு சும்மா நீ ஆண்டவர் ஜபன். நம்முடைய நீதி நெறிகளை விட்டு, உண்மை நிலைகளை விட்டு நம்மளை என்ன செய்யும், வழி விலக வைக்கும். சோத்திரம். இப்படிப்பட்ட நபர்களிடத்தில் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். சோத்திரம். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஆனாலும் ஒரு நாளும் அந்த கிரியைகள், அந்த பழக்க வழக்கங்கள் என்னை ஒரு நாளும் பாதிக்கல. அதுக்கு நான் இடம் கொடுக்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. நான் பப்ளிக் என்னால சொல்ல முடியும். 9th படிக்கும் போது கிளாஸ் ரூமுக்குள்ளேயே பீடி குடிப்பாங்க, கிளாஸ் ரூமுக்குள்ளேயே தண்ணி அடிப்பாங்க. நான் படிச்ச கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான், நான் படிச்ச வேட்டைக்கான ஸ்கூல்ல தான், நல்ல ஸ்கூல்ல தான், எஜுகேஷன் சூப்பர் ஸ்கூல். நான் படிச்ச காலத்துல ஆனமலை விட, காளியாபுரத்தை விட வேட்டைக்கான எஜுகேஷன் டாப்பா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா நான் ரொம்ப ஹைட்டா இருந்தனால, எனக்கு ஹைட்டா இருந்தனால கடைசி பெஞ்சில் தூக்கி போடுவாங்க, முன்னாடி உட்கார விட மாட்டாங்க. அப்ப வேற வழி இல்லாம நான் கடைசி பெஞ்சில உட்கார வேண்டிய, கடைசி 2 பெஞ்சுக்குல உட்கார வேண்டிய நிலை. என்னை சுற்றிலும் பல, நான் கடைசிக்கு முந்தின பெஞ்சு, இந்த 2 பெஞ்சில ஏகப்பட்ட காரியம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. என்னை கொண்டு அல்லேலூயா பசங்க நடு சென்டர்ல உட்கார வச்சிருவாங்க. இங்க இருந்து பல விஷயம் நடக்கும், இங்கே பல விஷயம் நடக்கும், பின்னாடி பல விஷயம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்படிதான் ஜன்னலோரத்துல உட்காருவோம், குடிச்சு போட்டு அங்கேயே போடுவாங்க, முன்னாடியே போன் ஊதுவாங்க. ஹலோ, உண்மை நடக்கிறத சொல்றேன். ஒரு நாள் அந்த புகையாகட்டும், அந்த நாற்றமாகட்டும், ஒரு நாளும் என்னை பாதிக்கவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் கூட படிச்ச ஃப்ரெண்ட் இன்ன வரைக்கும் என் கூட இருக்கிறாங்க. என் கூட இருக்கிறாங்கன்னா அடிக்கடி பார்ப்பேன், சந்திப்பேன். ஆனா என்னை அன்றையில என்ன பார்த்தா இன்னைக்கு அப்படிதான் பாக்குறாங்க. டே நீ அன்னைக்கு ஒழுக்கமா இருந்தடா, நாங்கெல்லாம் அன்னைக்கு ரொம்ப மோசமான காரியத்தை செஞ்சோம், ஆனா ஒரு நாள் கூட அவர்கள் என்னை அந்த டச் பண்ணவே இல்லை, அந்த விஷயத்துல என்னை நடத்தவே இல்லை. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் கிறிஸ்தவன்டா, இவன் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்டா.
அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நடக்க, நம்ம செய்கைகள் சரியா இருந்தா நம்மளை எந்த விதமான மாறுபாடுக்குள் நடத்த முடியாது. அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாட்டில திறந்து அடிப்பாங்க, சேதப்படுத்தும், நம்மளை ரொம்ப அது கஷ்டப்படுத்தும். அல்லேலூயா சொல்லுங்க. அதை பார்க்கும்போது அந்த வயசுல அது நமக்கும் அது குடிக்கலாங்கிற எண்ணம் எல்லாம் நமக்கு என்ன செய்யும், வரும். ஆனா ஒரு நாள் கூட எனக்கு அது வந்ததில்லை. ஆமென் சொல்லுங்க. பல மாறுபாடுகள், பல காரியங்கள் நடக்கும். இன்டர்வல் விடும்போது டேய் வாடா மச்சான் போய் வெளியே ஒரு டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு போவாங்க. டீ சாப்பிட போவாங்க. இப்ப கடையில உட்காந்து என்ன செய்வாங்க, குடிச்சிட்டு. அப்படிப்பட்ட காரியங்கள் கூடயே இருக்கும், கூடயே இருப்பாங்க, கூட எல்லாம் நடக்கும். அவங்க கூட தான் நான் இருப்பேன். ஆனாலும் ஒன்றும் என்னை சேதப்படுத்தவில்லை. யோசேப்புடைய வாழ்க்கையில பல வருத்தமான நிலைகளை கொண்டு வந்த இந்த நபர்கள் மூலமாக யோசேப்பை ஒன்றும் டச் பண்ண முடியல. அதை நினைச்சு யோசேப்பு ஃபீல் பண்ணல. அவங்க துன்மார்க்கத்தை சொல்றாங்க, அவங்க என்னை வருத்தப்படுத்துறாங்க, சேதப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட அவர்கள் என்ன செய்யல. அதை நினைச்சு யோசேப்பு ஃபீல் பண்ணவே இல்லை. அதை முன்னேறி அது அடுத்த நிலைக்கு நேராக, தேவ காரியத்துக்கு நேராக, தேவ தரிசனத்துக்கு நேராக யோசேப்பு பயணித்தபடினால்தான் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். அவன் காரிய சமர்த்தனா இருந்தான். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பாஸ்டர் கெடுக்கிறானா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் கெடுக்கிறான்? உன்னை படுக்க வச்சு வாயில ஊத்துறானா? இப்போ பச்சை குழந்தை இருக்குது, சாப்பிட மாட்டேங்குது, அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? அதை படுக்க வச்சு கையும் காலெல்லாம் புடிச்சு வச்சு அதை வாயில என்ன செய்வோம், ஊட்டுவோம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது அப்படிதான். பாஸ்டர் எங்க கூட வேலை செய்யறான், நீ கெடுத்துட்டான். பாஸ்டர் கூட வேலை செய்யறவன் என்னை கெடுத்துட்டா. நான் நல்லா தான் இருந்தேன், நான் ஒழுக்கமா தான் இருந்தேன், அவங்கனால தான் நான் கேட்டேன். என்ன கேட்கிற? நான் கேட்டேன். நம்ம தவறு, நம்ம அதை இழந்துட்டோம். நம்ம அந்த அல்லேலூயா நெறிகளை விட்டு நம்ம பின்வாங்கி போயிட்டோம். இன்னைக்கு வருத்தப்பட்டு இன்னைக்கு ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம கையில தான் இருக்கிறது. அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். வேதத்தில் இப்படி வசனம் இருக்குது, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில தான் என்ன செய்யுது, வருது. அப்படின்னா நம்ம கெட்டு போகிறதுக்கும் நல்லா வாழ்றதுக்கும் நம்ம கையில தான் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டு இன்னொருத்தர் சொல்றாரு, ஜீவனையும் சாபத்தையும் நான் வச்சிருக்கிறேன், மரணையும் ஜீவனையும் வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தை வச்சிருக்கிறேன். உனக்கு எது வேணுமோ நீ தான் செலக்ட் பண்ணணும். உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, சாபம் வேணுமா, ரெண்டே நான் வச்சிருக்கிறேன். எது உனக்கு வேணுமோ அதை நீ எடுத்துக்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம், நம்ம ஜீவனை அல்லேலூயா நம்முடைய ஜீவனை எடுக்கிறோமா, ஆசீர்வாதத்தை எடுக்கிறோமா, இல்ல சாபத்தை எடுக்கிறோமா? அது நம்ம கையில தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. கூட இருந்து எவன் நம்மளை கெடுத்தாலும், நம்ம கூட இருந்து யார் நம்மளை கெடுத்தாலும் அது நம்மளை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுது, நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளவைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. போன வாரம் என்ன சொன்னேன், நம்ம வறுமைக்கு காரணமே எதுதான்? மறந்துட்டீங்களா? வறுமைக்கு காரணம் என்ன? பாய். ஆமா, மாறுபாடு ஆன அல்லேலூயா மாறுபாடு. நம்முடைய பேச்சு மாறுபாடு எதுல வருது? அல்லேலூயா துன்மார்க்கருடைய வாய் தான் மாறுபாடு. அல்லேலூயா வாயினாலே கட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆமா அல்லேலூயா. அடுத்தவன் வாயை பார்த்து நீ என்ன செய்ய இழந்தராத. சோத்திரம். அல்லேலூயா. வருத்த சூழ்நிலை மாறும். இப்படிப்பட்ட அல்லேலூயா மாறுபாடானவைகளை அல்லேலூயா விட்டு நம்ம விலக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மாறுபாடு என்ன பண்ணும் அப்படின்னா, வாசிங்க நீதிமொழிகள் 16:28. சண்டைய கிளப்புறானா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. மாறுபாடு உள்ளவன் என்ன பண்றான்? சண்டைய கிளப்பி விடுகிறான், விரோதத்தை எழுப்பி விடுகிறான், கசப்பை எழுப்பி விடுகிறான். சோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தா சோத்திரம். இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நான் என்ன செய்யணும்? விட்டு விலக வேண்டி இருக்கு. நம்ம தேவ தரிசனத்துக்கு நேரா போகணும், தேவ திட்டத்துக்கு நேரா போகணும். அல்லேலூயா. தேவன் எனக்கு குறித்து என்ன வச்சிருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு நேராய் நம்ம என்ன செய்யணும்? போகணும். இதையே பார்த்து, இந்த சூழ்நிலையே பார்த்து நம்ம இருந்தோம் என்று சொன்னால் நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் போக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது யோசேப்புடைய வாழ்க்கையில வருத்தம்
அல்லேலூயா கொடுத்தது அல்லேலூயா மாறுபாடு உள்ளவர்கள், அல்லேலூயா நீதி நெறிகளை விட்டு விலகினவர்கள், துன்மார்க்க கிரிய உள்ளவர்கள், தவறான பாதைக்கு நேராக போகிறவர்கள், சண்டை பண்றவங்க, ஆமென், கோல் மூற்றுகிறவர்கள், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, மாறுபாடு உள்ள வழிகள் போகிறவர்கள், முள்ளுகளும் கண்ணிகளும் உள்ள வழிகளா. நீதிமொழிகள் 22:5 வாசிங்க. நீதிமொழிகள் 22. மாறுபாடு உள்ளவருடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உள்ளதா. சோத்திரம், ஆமென் சொல்லுங்க. அப்ப அவர்களை பின்பற்றி போனோம்னா தேவனை அல்ல, தரிசனத்தை விட்டுட்டு நாம் அவர்களை பின்பற்றி போனோம் என்று சொன்னா நம்ம முள்ளுல சிக்குவோம். அப்படின்னா நெருக்கம், பல உபத்திரவங்களை நம்ம சந்திக்க வேண்டி வரும், பல பாடுகள் சந்திக்க வேண்டிய வரும், நம்முடைய வருத்தங்கள் மாறாது, நமக்கான எதிர்கால ஆசீர்வாதங்கள் நமக்கு நடக்காது. ஆகவே அப்படிப்பட்ட மனிதனோடு நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர்கள் அல்லேலூயா முதலாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கூடி ஆராதித்து தேவ அபிஷேகத்தை பெற்ற உடனே பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆமென் அல்லேலூயா 7 விஷயங்களை சொல்றார். அதுல 4வது விஷயத்தை என்ன சொல்றாருன்னா, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகு. ஆமென் அல்லேலூயா. அப்போஸ்தலர் உபதேசங்களிலே ஆமென் 4வது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆமென் அல்லேலூயா மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகு. அப்பதான் உனக்கு இருக்கிற அந்த வருத்தம் மாறும், உனக்குள்ள பிரச்சனை மாறும், உனக்கான எதிர்கால ஆசீர்வாதங்கள் உனக்கு வந்து சேரும். அவர்களை பின்பற்றி போகக்கூடாது. ஊழியத்தில் இன்னைக்கு பல மாறுபாடுகள், ஊழியத்தில் ஆரம்பத்தில் இருந்த அந்த அழைப்பு, ஊழியத்தில் சபைகள் இருந்த ஆரம்பத்தில் இருந்த காரியங்கள் இன்றைக்கு மாறி போன நிலைகள் இருக்கிறது. மாறுபாடுக்குள் போய்விட்டது, இன்னைக்கு வேறுபாட்டுக்குள் இன்னைக்கு போய்விட்டது. ஆமென் அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் அதை குறித்து ரொம்ப வேதனைப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க. என்னை எப்படி வளர்த்துனாங்க, என் தகப்பன் யார், என்னுடைய பாஸ்டர் யார், எப்படி என்னை சத்தியத்தை நடத்துறாங்க, அந்த வழி என்ன, அந்த வழியிலே போக வேண்டும். யோசேப்பை இதை பாதிக்கவே இல்லை. மாறுபாடு உள்ளவர்களை என்னதான் கெடுக்க யோசேப்பை நினைச்சாலும் அது யோசேப்பை கெடுக்கவே இல்லை, அதை தடுக்கவே முடியவில்லை. யோசேப்பு அதை மறந்து அதை தேவனுக்காக அல்லேலூயா விட்டு வந்த பொழுது அவனை கர்த்தர் உயர்த்தினார். என்னை அவன் தப்பா நடத்திட்டான், அவங்க என்னை வேற வழி நடத்திட்டாங்க, என்னை சரியான பாதை நடத்தல, அப்படி இப்படின்னு அதவே நினைச்சிட்டு இருக்க கூடாது. அதை பாஸ் மாற்றி அடுத்த நிலைக்கு நேராய் நடத்தும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். உனக்கான மனாசே பிறப்பார், உனக்கான மனாசே உங்க வீட்டுல பிறக்கும், உனக்கான ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான், என்னை அப்படி அவன் கெடுத்துட்டான், அவன் கூட்டி போய் கெடுத்துட்டான், அவன் பண்ணிட்டான், இந்த புருஷனை கல்யாணம் பண்ணதுனால தான் எனக்கு இப்படிப்பட்ட நிலை, அப்படியே சொல்லி அடுத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற ஸ்டேஜ்ல வந்த பிறமும் பேரம்பேத்தி எடுத்த பிறமும் புருஷனை நினைச்சு மனைவியை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லு. நாங்கெல்லாம் இந்த என்ன சொல்றது, வாலிப பருவத்துல, இப்போ வாலிப பருவம் தான், வாலிப பருவத்துல இருக்கும்போது சொல்லுவாங்க, அம்மா அப்பா பார்த்து பிள்ளைகளை எப்படி நம்ம பார்த்து கல்யாணம் பண்றது, அவங்க என்ன ஏது நமக்கு தெரியுமா, நம்ம நேசித்து பார்க்கிற ஆமென் பிள்ளைகள் நமக்கு நன்றாக தெரியும், அவர்களை போத்து வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி நிறைய பேர் அப்படி கல்யாணம் பண்ணாங்க. சோத்திரம். கல்யாணம் பண்ணி சில மாதங்களுக்குள்ளாகவே பிரிவினை வந்து விட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 வருஷம் 5 வருஷம் லவ் பண்ணி 10 வருஷம் லவ் பண்ணி ஆமென் நல்ல 6th ஸ்டாண்டர்ட் இருந்தே லவ் பண்ணி +2 வரைக்கும் லவ் பண்ணி +2 முடிச்சோன்னு கல்யாணம் பண்ண கேஸ்ல நிறைய உண்டு. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. கல்யாணம் பண்ணி அல்லேலூயா 6 வருஷம் 10 வருஷம் கல்யாணம் பண்ணி 1 மாசத்துக்குள்ள 2 மாசத்துக்குள்ளே பிரச்சனை அப்படின்னா என்ன சொல்றது? அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்குன்னு வச்சிருக்கிற காரியங்கள் அது அல்லேலூயா நிச்சயமாக ஆசீர்வாதத்தின் பாதைக்கு நேராய் நம்மை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட காரியங்களை நினைச்சு நம்ம மாறுபாடான தவறான வழி நடத்துவதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணா கர்த்தர் நம்மளை குறிச்சு என்ன வழி வச்சிருக்கிறார் அந்த வழியிலே நம்ம பின்பற்றி போவோம். அல்லேலூயா. முதலாவது யோசேப்புக்கு வருத்தம் அளித்த நபர்கள் மாறுபாடு உள்ளவர்கள். 2வது மனதில்லாதவர்கள். எல்லாரும் சொல்லுங்க. 2வது யாருங்க? ஆமா சோத்திரம். அதே அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது. 37:21 வாசிக்கலாம். 37:21 ஆதியாகமம் 37:21. ரூபன் இந்த காரியங்கள் எல்லாம் கேட்டு யோசேப்பை அவர்கள் கைக்கு தப்புவித்து தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாயிருந்தான். அப்போ ரூபன் மட்டும்தான் மனசு இருந்தது. யோசேப்போடு கூட பிறந்தவங்க 10 பேரு.
அந்த 10 பேருக்கும் 9 பேருக்கு என்ன இல்ல? யோசேப்பின் மேல என்ன வரல? மனசு இல்ல. அல்லேலூயா. கூட பிறந்தவங்க எல்லாருமே யோசேப்புடைய வீட்டுல அல்லேலூயா அல்லேலூயா 10 பேரும் கூட பிறந்த ஒண்ணு கூட பிறந்தவங்க. ரூபன், சிமியோன், ஆமென், லேவி, ஆமென், அல்லேலூயா. இப்படி அவங்களுடைய அல்லேலூயா 10 சகோதரர்களுமே கூட பிறந்தவங்க தான். அல்லேலூயா சொல்லுங்க. கூட பிறந்தவருக்குள்ள என்ன வரல? மனசு இல்ல. இவனை அழிச்சிடணும்டா, இவனை கொன்றோனும், இவனை இந்த வனாந்தரத்திலேயே போட்டு இவனை முடிச்சிருவோன்னு சொல்லி யார் பிளான் பண்றா? எதிரிகள் பிளான் பண்ற மாதிரி கூட பிறந்த சகோதரர்கள் பிளான் பண்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அல்லேலூயா திருமணமாவதுக்கு முன்னாடி உங்க அக்கா, தங்கச்சி, தம்பி அல்லது உங்க குடும்பத்தோட கூட நல்ல உறவா இருந்திருப்பீங்க. ஒரு திருமணம் வந்த உடனே, ஒரு குடும்பம் ஆன உடனே, அவர்களுக்குள்ள குடும்பம் ஆன உடனே அன்னைக்கு இருந்த மனசு இன்னைக்கு இருக்கா? சத்தியமா இருக்காது. என்ன ஆமேன்னு வர மாட்டே. அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு இருந்த அந்த உறவு, அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அன்னைக்கு அக்கா மாதிரி இருக்கும், அன்னைக்கு தம்பினா தம்பி மாதிரி இருக்கும். இன்னைக்கு திருமணமாகி பிள்ளைகள் பெற்றதுக்கு அப்புறம் அந்த அக்கா, தம்பி, அந்த தங்கச்சி, அந்த உறவு, பாசம் இன்னைக்கு இருக்கா? அண்ணன் தம்பி அப்படிங்கிற உறவுகள் இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு? யோசித்து பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்புடைய வளர்ச்சி அப்படித்தான் இருந்தது. யோசேப்பு அப்படிப்பட்ட நிலையில தான் வளர்ந்தான். எல்லாரும் அவனுக்கு விரோதமா செயல்பட்டவங்க. யோசேப்பு மட்டும் தன்னந்தனியா இருக்கிறவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, மற்ற 9 பேரும் 10 பேரும் அவனுக்கு விரோதமாக செயல்பட்டவங்க. சோத்திரம். ரூபன் சொல்றான், அவன் என்ன பண்ணான்? சொப்பனத்தை கண்ட உடனே அல்லேலூயா எல்லாரும் என்னை வணங்குவீங்க. ஆமென். எல்லாம் அந்த சூரிய சந்திரன் எல்லாரும் என்ன செய்யும்? என்னை வணங்கும். ஒரு கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்கும். எல்லாரும் என்னை வணங்குவாங்க. அப்படிலாம் அந்த சொப்பனத்தை சொன்ன உடனே இவர்களுக்கு பயங்கர எரிச்சல் வந்துருச்சு. என்னடா, நாங்க உன்னையோட மூத்தவங்க, உனக்கு இப்படி ஒரு சொப்பனமா? நீ எங்களை விட உயர்ந்துருவியா? நீ எங்களை விட பெருசாயிருவியா? அப்படின்னு அவனுக்கு விரோதமா எழும்பி, சோத்திரம், அவன் மேல மனசு வைக்காம, இரக்கம் வைக்காம, அவங்க கொல்றதுக்கு ஒரு குழியில தூக்கி போட்டு கொல்றதுக்கு பிளான் பண்றாங்க. எவ்வளவு நல்லவங்களா இருந்திருக்காங்க பாருங்க. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு யோசேப்பு கெஞ்சிருப்பான், டே நம்மலாம் அல்லேலூயா ஒரு தாயின் தகப்பன் வகுத்துல பிறந்தவங்கடா, நம்மலாம் இப்படி நினைக்கலாமா? இப்படி சிந்தை இருக்கலாமா? என் மேல உங்களுக்கு மனசே இல்லையா? இரக்கம் இல்லையா? அப்படிலாம் அவன் கெஞ்சிருப்பான். மனதில்லாதவர்கள் மத்தியிலே வளர்ந்தவன் தான் யோசேப்பு. அந்த வருத்தம் அவனை ஒரு நாள் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு வருத்தம் ஒரு நாள் யோசேப்புக்கு வரல. என்னெல்லாம் செஞ்சாங்க பாருங்க. அந்த அதிகாரத்துல கிட்டத்தட்ட பல விஷயம் இருக்கு. நான் சொல்றேன், ஒவ்வொன்னா சொல்றேன் பாருங்க. 8வது வசனத்தை ஆமென் வாசிக்கும் பொழுது அங்கே அவங்க சகோதரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவன் மேல் பகையை உண்டாக்கினார்கள். அல்லேலூயா. அதிகமாக அவன் என்ன செஞ்சாங்க? பகைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கூட பிறந்தவங்க உங்களை அதிகமா உங்களை பகைக்கலாம். நீங்க அந்த நிலையிலேயே இருக்காதீங்க. என்னை பகைச்சுட்டான் என் தம்பி, நான் தூக்கி வளர்த்த தம்பி, நான் எடுத்து வளர்த்தன தம்பி, நான் எடுத்து வளர்த்தன தங்கச்சி, நான் அவளை தோலாட்டுனேன், நான் அவளை அப்படி சீராட்டின, அப்படி பண்ண, இப்படி பண்ண, என் புள்ள, ஆமா என்னுடைய அம்மா அப்பா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. உன்னை குறிச்சு தேவனுடைய திட்டம் இருக்கு. உன்னை குறித்து தேவன் வச்சிருக்கிற பிளான் இருக்கு. பாருங்க, யோசேப்புடைய சகோதரர் அவனை பகைத்தாங்க. எதிரி தான் பகைப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் தான் பகைப்பான், பொறாம கண்ணுல பகைப்பான். ஆனா கூட பிறந்த சகோதரர் அவன் மேல பகைத்தார்கள். சோத்திரம். அடுத்து பாருங்க, 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் மேல் என்ன செஞ்சாங்க? பொறாமை கொண்டார்கள். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. பொறாமப்படுறதே நம்ம கூட பிறந்தவங்க தான் பிரச்சனை. அல்லேலூயா சொல்லுங்க. பொறாமப்படுறது யாருதான்? கூட பிறந்தவங்க. நான் சொல்றதுனால யாரும் நீங்க தப்பாக்கப்ப நினைச்சிடாதீங்க. உலகத்தை நடக்கிறத சொல்றேன், உங்க வாழ்க்கையை நடக்கிறதா சொல்லல. உலகத்துல அப்படி நடக்கிறத சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தம்பி குடும்பம் நல்லா இருக்க கூடாது. அண்ணனுக்கும் பிடிக்காது, அக்காவுக்கும் பிடிக்காது, அவன் யாருக்கும் பிடிக்காது. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அக்கா தங்கச்சிங்க நல்லா இருக்க கூடாது. அல்லேலூயா. அது பிடிக்காது குடும்பத்துல. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ஒரு காரியம் நடக்கும் போது குடும்பத்தில் இருக்கிற எல்லா நபர்களும் வந்து அல்லேலூயா அந்த காரியத்துல வந்து இருக்கிறாங்களா, வர்றாங்களா, போறாங்களா? குடும்பத்துல 4 பேர் இருந்தா 2 குடும்பம் வரும். சோத்து. மத்த 2 என்ன செய்யாது? வராது. சாவுக்கும் வராது, கல்யாணத்துக்கும் வராது, எந்த காரியத்துக்கு என்ன செய்யாது? கலந்து கொள்ளாது. அவனுக்கு மனசு இல்ல.
அல்லேலூயா. அப்படிப்பட்ட வருத்தத்தோட நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கலாம். உங்க தம்பியோ, உங்க அக்காவையோ, உங்க தங்கச்சியோ, அவன் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருவரை நினைச்சு நீங்க அல்லேலூயா நீங்க வருத்தப்பட்டு இருக்கலாம். என் மேல மனசே வைக்க மாட்டான், என் மேல இரக்கமே வச்சுக்க மாட்டான், எனக்கு அவன் கொடுக்க வேண்டாம், செய்ய வேண்டாம், ஆனா என்னை பார்க்க வர மாட்டான், எனக்கு ஒண்ணும் பேச மாட்டான், என் கூட போன் பண்ணி பேச மாட்டான், அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் வாழ்றீங்களா? ஃபீல் பண்ணாதீங்க. கர்த்தர் யோசேப்பு உயர்த்தின தேவன் நம்மை உயர்த்துவார். இரண்டாவது அவங்க மேல பொறாமை கொண்டார்கள். 18ஆம் வசனம் சொல்லுது, அவங்க தூரத்தில் அவங்க சகோதரர்கள் அவன் வர்றதை பார்த்த உடனே கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணாங்க, சதி திட்டம் தீட்டுறாங்க, கொலை பண்றதுக்கான பிளான் பண்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கொலை, சதி. ஆமென். நமக்கு விரோதமா பல சதி திட்டங்களை தீட்டுறாங்க. நம்ம எப்படி யோசிக்கிறான்னு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் கர்த்தர் வீணாய் போக பண்ணுவா. அல்லேலூயா. ஐயோ, எங்க அல்லேலூயா அண்ணன்மார்ல எனக்கு அல்லேலூயா கொலை பண்ண பாக்குறாங்க, எனக்கு விரோதமா சதி திட்டம் பண்றாங்க அப்படின்னு யோசேப்பு குறுகி போய் ஒரு ஓரமா உட்கார்ல. அதெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல, அதெல்லாம் நினைச்சு ஒரு நாள் ஃபீல் பண்ணவே. அதுக்கான வசனம் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியும். யோசேப்பு ஃபீல் பண்ணா, வருத்தப்பட்டான். அல்லேலூயா. வருத்தம் உள்ள இருந்துச்சு, அதை என்ன செய்யல, வெளியே காட்டல. கடைசியில தான் சொல்றாரு, மனாசா பிறக்கும் போது சொல்றார், என் வருத்தம் எல்லாம் நீக்கும்படி மறக்கும்படி கர்த்தர் எனக்கு தந்தார் என்று சொல்லி மனாசே என்று பெயர் வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா 4வது பாருங்க, 19 வசனம் சொல்லுது, ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் கேலி கிண்டல் பண்றாங்க. யோசேப்ப கேலி கிண்டல் பண்றாங்க. எந்த அளவுக்கு அவனை கிண்டல் பண்ண முடியுமோ அவன் அந்த அளவுக்கு கிண்டல் பண்றாங்க. முன்னாடி விட்டு பின்னாடி கிண்டல் பண்றது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்க கூட பிறந்த சகோதரர் மேலயோ குடும்பத்து மேலயோ நீங்க அப்படி செஞ்சீங்க, இன்னைக்கு அதை மாற்றுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கேலி கிண்டல் பண்றது. அவன் தூரத்தில் வர்றது பார்த்தோன்னா ஒருவர் அவனை பார்த்துட்டே சொப்பனக்கார வராண்டா, அவன் சைஸையும் அவனுடைய உருவத்தையும் அவன் காரியத்தை பார்த்து அவன் குடும்ப நிலையும் பார்த்து என்ன செய்யறது, கேலி கிண்டல் பண்றது. அது ஒரு நாள் செய்யவே கூடாது. ஒருவர் மேலையும் அப்படிப்பட்ட காரியம் செய்யவே கூடாது. உங்க வருத்தங்கள் எல்லாம் மாறும், உங்க வருத்தங்கள் எல்லாம் மாறும். கர்த்தர் உங்க வருத்தங்கள் எல்லாம் மாற்ற போகிறார். 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கடைசி சொல்லுகிறது, அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் என்று, எப்படி நடக்கணும் பார்க்கலாம். யாருங்க நல்லா இருக்கட்டும் பரவாயில்ல, சூப்பரா இருக்கட்டும் பரவாயில்ல அப்படிங்கிற மனசு என்ன இல்ல, வரல. எப்படி மனசு வந்திருக்குது, எப்படி நடக்குன்னு பாக்குறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லலாமான்னு தெரியல, பல மாமியார்கள் மாமனார்கள், பல அம்மா அப்பாமார்கள் சோத்திரம் அல்லேலூயா மற்றவங்க மேல, பிள்ளைகள் மேல, மருமக்கள் மேல இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கொழுந்தியா, நாத்தனாரு, ஆமென், மச்சனரு, அந்த நாரு இந்த நாரு எல்லாம் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாக்க ஒரே குடும்பத்தை நேசிக்கிற அந்த உணர்வு இல்ல. எப்படி முடியும்னு பார்க்கலாம், எப்படி நடக்குன்னு பார்க்கலாம். நான் போகாட்டி அந்த காரியம் எப்படி நடக்குன்னு பார்க்கலாம். நான் தான் எல்லாத்துக்கும் பெரியவன், நான் தான் எல்லாத்துக்கும் மூத்தவன், நான் தான் எல்லாத்துக்கும் இந்த வீட்டுக்கு அப்படி இப்படின்னு எப்படி நடக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில அப்படி இருக்கு. அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாத. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் கையில நிறைய ஆசீர்வாதம் இருக்கும், நிறைய கொடுக்கறதுக்கு எல்லாம் இருக்கும். நம்ம படுகிற காரியங்களை நினைச்சு ஒரு நாள் கூட மனசு இல்லாம இருக்கலாம். எப்படி நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். நீங்க அதை நினைச்சு நீங்க என்ன செய்ய வேண்டாம், நீங்க வருத்தப்பட வேண்டாம். கர்த்தர் அவள் ஆசீர்வதிப்பார், உங்களை அதை விட ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஊழியத்தில் இருக்கிறேன். என் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், என்னுடைய கசின் பிரதர் சிஸ்டர் எல்லாம் இருக்கலாம். எல்லாரும் நல்ல ஒரு வகையில நல்ல இதா இருக்கிறாங்க. நான் ஒரு நாள் யாரை குறிச்சும் நான் ஃபீல் பண்றது இல்ல, கவலைப்படுறதும் இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, யாரை குறிச்சு கூட எனக்கு உதவி செய்யல, எனக்கு அதை பண்ணல இதை பண்ணல, இதுவரைக்கும் நான் என்ன செய்யல, யார்த்தையும் கேட்கவும் மாட்டேன், யாரை நினைச்சு ஃபீல் பண்ணவும் மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க குடும்ப வகையிலே நான் தான் ஊழியக்காரனா இருப்பேன்னு நினைக்கிறேன். சோத்திரம் அல்லேலூயா. ஆமா, நான் தான் ஒரு கடைக்குட்டி கூட இருக்கலாம். சோத்திரம். ஆனா யார்கிட்ட நான் எதிர்பார்க்கிறது கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை நினைச்சு தப்பா நினைக்கிறதும் கிடையாது. அல்லேலூயா ஆமென் சோத்திரம். இந்த யோசேப்புடைய சகோதரர்களுக்கு என்ன பாருங்க, எப்படி முடியும்னு பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய நேரம் அப்படித்தான் இன்னைக்கு இருக்காங்க. சோத்திரம். அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாத. பாருங்க 23ஆம் வசனம் சொல்லுது, யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலட்டி,
அவன் போட்டிருந்த வஸ்திரத்தை கூட உறிஞ்சிட்டாங்க. அப்பா கொடுத்த நல்ல ஒரு வஸ்திரம், வெளியேற பெற்ற வஸ்திரத்தை உறிஞ்சிட்டாங்க. உனக்கு வர வேண்டிய பல ப்ராப்பர்ட்டிகளை உரியலாம், உனக்கு வர வேண்டிய பல காரியங்களை உனக்கு கொடுக்காம பலர் வஞ்சித்து வைக்கலாம், அதை அபகரிக்கலாம், அதை எடுத்துக்கொள்ளலாம். அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, அதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. எங்களுக்கு வர வேண்டியதை கொடுக்காம போயிட்டாங்க, எங்களுக்கு எனக்குன்னு உரியதை உறிஞ்சிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாத. உனக்கான எதிர்காலம் இருக்கிறது, உனக்கான ஆசீர்வாதமான உயர்வு இருக்கிறது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் காத்துரு. இதை நினைச்சு நீ வருத்தப்பட்டு இங்கேயே நீ அழிஞ்சு போயிடாத, வனாந்தரத்தில் அழிஞ்சு போயிடாத. உனக்கான எதிர்காலம், உனக்கான நன்மை பின்னாடி வெயிட்டா காத்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? ஊழியத்துல பல போராட்டம் வரும்போது நான் அப்படிதான் ஃபீல் பண்ணுவேன். இதுலயே நம்ம கடந்து அழிஞ்சு விடாதபடி அடுத்த நிலைக்கு நேரா போவோம். கர்த்தர் எனக்கான வச்சிருக்கிற அந்த இலக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்குது, எட்டி பிடிக்கிற தூரம் தான் இருக்கிறது. சீக்கிரம் போயிருவோம். இதுக்குள்ளேயே அடைஞ்சு இதுக்குள்ளேயே ஃபீல் பண்ணி அழிஞ்சு போயிட வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஒரு 60 வயசுல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தரலாம் நினைப்பார். நீங்க 40 வயசுலயே நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அல்லேலூயா செத்துக்குத்து போயிட்டீங்கன்னா உனக்குன்னு வைக்க போற 60 வயசுல வர ஆசீர்வாதத்தை யாரு பெற்றுக்கொள்? நான் சொல்றது விளங்குதுங்களா, புரியுதுங்களா? அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். எனக்கு இப்பவே வேணும். ஏன் தேவன் தாமதம் பண்றார்? ஒருவேளை எனக்குன்னு வர ஆசீர்வாதம் ஒருவேளை 80 வயசுல வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு ஒரு 40, இன்னொரு 40 வருஷம் நான் காத்திருக்கணும். அதுக்குள்ள நான் அவசரப்பட்டு பாட்டியிலேயே நான் பாட்டி ஆகி அழிஞ்சு போகாம, அல்லேலூயா சொல்லுங்க, காத்திருக்கணும். அல்லேலூயா. தேவன் நமக்குன்னு வச்சிருக்கிற வருத்தத்துல சூழ்நிலை கண்டு நம்ம போயிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. ஆமா, சோத்ரு 24 வசனம் சொல்லுது, அவனை ஒரு குழியில் என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. சோத்ரு நம்மளைய அல்லேலூயா எந்த வசதி இல்லாத இடத்துல தள்ளி போட்டிருக்கலாம். எங்க அண்ணன் என்னைய இப்படிப்பட்ட குழியில தள்ளிட்டான். நிறைய அக்காமாருங்க இப்படி சொல்லுவாங்க, எங்க அண்ணன் இப்படி தள்ளிட்டான் பாஸ்டர். ஹலோ, எப்ப போனாலும் இந்த காரியத்தை சொல்லுவாங்க. என் குடும்பம் என்னை இப்படி ஒரு குழியில தள்ளிட்டாங்க பாஸ்டர். யோசேப்பு அந்த குழியில தள்ளுன பிறவும் அவன் அப்பாவை நினைச்சு அவன் கவலைப்படல, இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சகோதரன் நினைச்சவன் கவலைப்படல. அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. கவலைப்பட்டிருந்தானா இங்கேயும் அவன் அழிஞ்சு போயிருப்பான். அவன் கவலைப்படாதனால, வருத்தப்படாதனால தான் கர்த்தர் அவனுக்கான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். எப்ப பார்த்தாலும் பாரு, எனக்கு குழியில தள்ளிட்டாங்க, கல்யாணம் என்கிற ஒரு குழியில தள்ளிட்டாங்க. என்னுடைய காரியம் என்ன, நான் என்ன படிச்சிருக்கிறேன், என்ன என் காரியம் என்ன, என்னுடைய இது என்ன, அதெல்லாம் பார்க்காம என்னைய எப்படியாவது நான் போய் தொலைட்ட சொல்லி இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இப்படி ஒரு குடும்பத்துல தள்ளிட்டாங்க, அப்படி இப்படி நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தை புரியுது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே என்ன செய்தாங்க? மீதியானுடைய கைகளுக்கு என்ன செய்தாங்க? வித்து போட்டாங்க. இஸ்மவேலுடைய கைகளுக்கு என்ன செஞ்சாங்க? யோசேப்பை வித்துட்டாங்க. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பண்ணிட்டாங்க? வித்துட்டாங்க. அப்போ நம்மளே பல டைம்ல பல இடத்துல வித்துறாங்க. அவன் என் தம்பி இல்லைங்க, அக்கா இல்லைங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. பலருக்கு என்ன செஞ்சிடறாங்க? வித்துறாங்க. என் கூட பிறக்கலைங்க, அதெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க, அவன் யாரு, அவன் கசீனுங்க, அவன் கசீனுங்க, அவன் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு நேரம் உன்னை வித்திருக்கலாம், வேற ஒரு ஊருக்கு நேரம் வித்திருக்கலாம், வேற ஒரு குடும்பத்துக்கு நேரம் உன்னை வித்திருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில உன்னை தள்ளி விடலாம். இன்னைக்கு பிள்ளைகள் அம்மா அப்பாவை தள்ளி விடுற மாதிரி, வித்து விடுற மாதிரி, அனாதை இல்லங்களுக்கு தனியா ஒரு வீட்லயும் அவன் தனி இடத்துல இன்னைக்கு தள்ளி போடுற மாதிரி இன்னைக்கு பல நிலைகள் இருக்கு. நீ வருத்தப்படாத. அவனை போய் இந்த வகுத்துல பெத்தம் பாரு, அவனை போய் இந்த வகுத்துல பெத்தம் பாரு, அப்படி நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வருத்தப்பட்டு இருக்கிற உங்க காரியங்களை இயேசு பார்த்துதான் இன்னைக்கு அவர் பேசுறார். இன்னைக்கு உங்க நிலையை பார்த்துதான் ஆண்டவர் பேசுறார். நீ அப்படி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆமென். 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி 33 வாசிக்கும் பொழுது, ஆமென், புலம்ப வைக்கிறவன், சோத்திரம், அல்லேலூயா, தன்னுடைய சகோதர குடும்பத்தார் என்ன, அவங்க என்ன மனசு இல்ல, நம்மளைய புலம்ப வைக்கிறாங்க, வேதனைப்பட வைக்கிறாங்க, சோத்திரம், ஆமென், அல்லேலூயா.
யோசேப்பு பீருண்டு போனான் என்று சொல்லி தகப்பன் புலம்பி அழுகிறான். புலம்ப வைக்கிறாங்க. இன்னைக்கு பல டைம்ல நம்மளை புலம்ப வைக்கிறாங்க. வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு சத்தம் வீட்டுக்கு வந்து கேட்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க எட்டி பார்க்கும்போது இந்த அக்கா எதையோ செவத்தை பார்த்து புலம்பிட்டு கிடங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி ஒரு முருகனை வந்து கல்யாணம் பண்ணேன், இப்படி ஒரு ஊர்ல வந்து என்னை கட்டி வச்சுட்டாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? போட்டா பார்த்து பேசுறது, பிள்ளைகளை பார்த்து பேசுறது, வீட்டு செவத்தை பார்த்து பேசுறது, கூரைய பார்த்து பேசுறது, இந்த கூரைக்குள்ள பார்த்து என்னை வச்சுட்டாங்களே, புலம்புகிற ஒரு நிலை. நீ கர்த்தர் அதை மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு அந்த நிலையை மாற்ற விரும்புகிறார். இந்த வருத்த நிலைகள் மாறப்போகிறது. 34 சொல்லுது. 34 அவன் துக்கித்துக் கொண்டிருந்தான். துக்கப்படுத்துகிற ஒரு நிலை. அல்லேலூயா ஆமென். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. 35 சொல்லுது நாம அல்லேலூயா அழுக வைக்கிற ஒரு நிலை. அவங்க நினைக்கும் போதெல்லாம் அழுக வரும். நினைக்கும் போதெல்லாம் நம்ம அல்லேலூயா அழ வேண்டிய நிலை வரும். நீ அதை நினைச்சு அழாதப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் நினைச்சு நீ அழாத. தகப்பனா திடீர்னு இரவு ஆமென் அதிகாலை 2 மணிக்கு மறிச்சு போயிட்டார். பயங்கரமான, எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. சோத்திரம். நான் இங்க படுத்திருக்கிறேன். எங்க தகப்பனாரு எங்க அம்மா அவங்க எல்லாம் எங்க அக்கா தங்கச்சியில அங்க உள்ள இருக்காங்க. நான் இங்க ஸ்டேஜ்ல தான் படுத்திருந்தேன். வந்து தட்டி எழுப்பி போய் பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்ல, ஜீவனே இல்ல. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனோம். அங்கேயும் எல்லாமே முடிஞ்சு சொல்லிட்டாங்க. திரும்பி வந்து பார்த்தா என்னால மைண்ட் எல்லாம் வேற எங்கேயும் போகுது. மனசு இல்ல. இப்படி நடந்துருச்சு. இன்னும் கூட பேசாம போயிட்டார். ஒரே பையன் இங்கிட்ட பேசாம ஒண்ணு கூட கிட்ட பேசலையே. அப்படி இப்படி எல்லாம் மனசு எங்கெல்லாமோ போகுது. அன்றைய முழுவதும் எனக்கு ஒரே வேதனை. என்ன பண்றேன்னு அடுத்த நிலை என்ன பண்றேன்னு தெரியல. என் தங்கச்சி தான் எல்லா சொந்தக்காரரும் போன் பண்ணா. என்னை விட சின்னவா. அவ எல்லாத்துக்கும் எடுத்து என்ன செய்யறா? போன் பண்றா. ஊழியக்காரங்களுக்கும் மற்ற நான் பாருங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கேன். எனக்கு எந்த ஒரு நாலேஜ் அன்னைக்கு வரவே இல்லை. வேதனை. அடக்கம் பண்ண போகும்போது ஆண்டவர் என்னோட பேசுறார். நான் இந்த நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத. உன்னை இந்த தரிசனத்துக்கு நேரத்தான் நான் தான் உன்னை கொண்டு வந்தேன். இந்த நிலைக்கு நேரம் நான் தான் கொண்டு வந்தேன். அந்த நிமிஷத்துல என் அழுகை மாறினது. இன்று வரைக்கும் 2009 மார்ச் 11 என்னோட அழுகையை நிறுத்தினவன் அவன் இன்று வரைக்கும் என்ன செய்யல. என் அழுகை ஒரு நாளும் அவரை நினைச்சு வரவே இல்லை. தகப்பன நினைச்சு ஒரு நாள் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ரகசியமா அழுகல, தனியா போய் அழுகல, எப்பவும் நான் அழுகவே இல்லை. அவரை நினைச்சு ஒரு நாள் அழுகவே இல்லை. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. என் தகப்பன் என்னை வெட்கப்படுத்தல, என் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தல. நான் அதுலயே ஃபீல் பண்ணியிருந்தேன், நான் ஊழியம் செஞ்சிருக்க முடியாது. என் அப்பாவே நினைச்சு நான் ஃபீல் பண்ணி அழுது இருந்தேன்னா இந்த சபை எடுத்து நடத்த முடியாது, குடும்பத்தை நடத்த முடியாது, என் அக்கா தங்கக்கு திருமணம் நடத்த முடியாது, எனக்கு ஒரு திருமணம் நடத்திருக்க முடியாது, எதையும் தைரியமா முன்னாடி நின்று செய்திருக்க முடியாது. கர்த்தர் அன்றைக்கு என்னை தேற்றினார். இன்றைக்கு உங்களையும் அப்படி தேற்ற விரும்புகிறார். நீ அடுத்த நிலைக்கு நேராய் போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்த நிலைக்கு நேராய் நீ நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். மூன்றாவது நான் சொல்ல போறேன். மூன்றாவது மனஸ்தாபம் கொடுத்தவங்க. யாருங்க? மனஸ்தாபம் கொடுத்தவங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 39 அதிகாரம் 19, 20 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாசிங்க. எஜமாட்டி சொல்றா, போர்த்திபார் மனைவி சொல்றா, போர்த்திபாரை பார்த்து உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன்னோட மனைவி சொன்ன வார்த்தை அந்த எஜமான் போர்த்திபார் கேட்ட போது கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் அவனை ஒப்புவித்து சிறைச்சாலையில் அவனை வைத்தாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப மனைவி போர்த்திபாவுடைய ராஜாவோட மனைவி வந்து சொல்றா, இந்த மாதிரி நடந்துருச்சு, இப்படி எல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை குறிச்ச ஒரு தவறான அபிப்பிராயத்தை சொன்ன பொழுது ராஜா என்ன பண்ணல? விசாரிக்கல. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, என்ன செய்யல? விசாரிக்கல. விசாரிக்காமையே யோசேப்பை உடனே தூக்கி எங்க போட்டாரு? சிறையில போட்டா. இப்ப நல்ல மனுஷனா இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? 4 பேரை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, என்ன செய்யணும்? இங்கேயும் கேட்கணும், அங்கேயும் கேட்கணும், யோசேப்பையும் கேட்கணும், மனைவியும் கேட்கணும். அல்லேலூயா. நடந்து விசாரித்து அதற்கான காரியங்களை என்ன செஞ்சிடணும்? செய்திருக்கணும். ஆனா இந்த ராஜா என்ன பண்ணார்னா, இவருதான் யோசேப்பை உயர்த்தினார். அங்க வீட்டுல அவர் அதிகாரியா வச்சாரு. பாருங்க 39 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து வாசி பார்த்தீங்கன்னா, தன் வீட்டில் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் விசாரிப்புக்காரனாக்கினதும் முதல் கொண்டு ஆமென் அந்த கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார்.
ஆமென். அவன் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன செய்த ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டான எல்லாம் யோசேப்பின் கையினால் ஒப்பு கொடுத்து விட்டு தன் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருக்கிற மற்ற ஒன்றையும் குறித்து விசாரியாது இருந்தான். யோசேப்பு எப்படி அழகுள்ளவனாய் இருந்தான் பாருங்க. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசேப்பு கையில ஒப்பு கொடுத்தான். நிறைய அள்ளி அள்ளி கொடுத்தார், பொறுப்பை கொடுத்தார், வீட்டுல உண்டான எல்லாம் கொடுத்தார். எல்லாம் கொடுத்து போட்டு இப்ப அவனை வேதனைப்படுத்துகிறார் ராஜா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இந்த விஷயத்துல மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு பயம் வரும். என்ன பயம் வரும்? என்ன பயம் வரும்? யாராவது எனக்கு அள்ளி கொட்டுறாங்க வச்சுக்குங்க, சீக்கிரமா நான் அப்படி ஏமாறவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. அள்ளி கொடுக்கிற ஆளுகிட்ட கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ராஜா எல்லாம், அவன் சின்ன பையன், அடிமை, அவன் விற்கப்பட்ட அடிமையா கொண்டு வந்தவன். ராஜா ஒன்னையும் மனைவி கூட விசாரிக்காம எல்லாம் அள்ளி கொடுத்தார். பொறுப்புகள், அதிகாரங்களை எல்லாம் மனைவி தவிர எல்லாம் நீதாப்பா ஆளுகை செய்யணும் கொடுத்தார். கொடுத்து போட்டு கொஞ்ச செகண்டுக்குள்ள அவங்க மனைவி சொன்ன ஒரு காரியத்தில் விசாரிக்காம எதையும் பண்ணாம அவன் மனஸ்தாபப்படுற அளவுக்கு வாழ்க்கை முழுவதும் மறந்து போக முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஒருத்தர் போன் பண்ணார். என் கையில இப்ப பல கோடி அமௌண்ட் இருக்கு, அதை அப்படி போட்டு அப்படி எடுத்துக்கிறேன், அதுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் கொடுங்க அப்படின்னார். அல்லேலூயா சொல்லுங்க. போட்டு எடுக்கிறாங்க. நான் சொன்னேன், நீங்க போடுவீங்க, யாராவது என்னை போட்டாங்கன்னா நான் என்ன பண்ணேன்? அல்லேலூயா. நீங்க போட்டு எடுத்துருவீங்க, ஒரே போடா என்னை யாராவது போட்டாங்கன்னா நான் என்ன பண்ணேன்? அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல சார், அது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இதுதான் வரலாம், அதுக்கான கமிஷன் நான் கொடுத்துறேன் சார் அப்படி இப்படின்னாங்க. எந்த கமிஷன் எனக்கு வேண்டாம், கோடி வேண்டாம், கோடி துண்டும் எனக்கு வேண்டாம். ஆமா, எதையும் எனக்கு கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. பல விதத்துல நம்மளைய போட்டு ஆப்பு பண்றதுக்கு பல விஷயம் வரும், பல ஆஃபர்கள் வரும். அல்லேலூயா. நம்ம சிக்கிவிடக் கூடாது, நம்ம அதுல மாற்றிவிடக் கூடாது. பல மன கசப்புகளை கொண்டு வரும், பல மன வேதனைகளை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு பல வேதனைகளை இந்த சம்பவம் கொண்டு வந்துச்சு. வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல அல்லேலூயா யோசேப்பு கிட்ட அவ தப்பு பண்றதுக்கு அந்த எஜமாட்டி வந்தா. ஆனா யோசேப்பு அதுல சிக்காம தப்பிச்சு ஓடிட்டார். ஆனா அவ என்ன அப்படியே மாத்திட்டா, அப்படியே என்ன செஞ்சுட்டா? மாத்திட்டா. யோசேப்பு இந்த மாதிரி என்னை தப்பு பண்ண வந்துட்டா, இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படி இப்படின்னு பயங்கரமா யோசேப்பு விரோதமா செயல்படுத்தப்பார். இந்த சம்பவம் யோசேப்புடைய வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாம இருந்திருக்கலாம். ஆனா யோசேப்பு அதையும் மறந்தார். ஆமென் சொல்லுங்கப்பா. அதையும் மறந்தார். தேவன் என்னை குறித்து ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், அதுக்கு நேராய் யோசேப்பு பயணித்தார். கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. சில பேர் மற்றவங்க பேச்ச கேட்டு நமக்கு விரோதமா செயல்படுவாங்க. ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. நம்ம பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் மற்றவங்க பேச்ச கேட்டு நமக்கு விரோதமா செயல்படுவாங்க, நமக்கு விரோதமா எழும்பி வருவாங்க. நீ அதை நினைச்சு, உங்க பிள்ளை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே யோசேப்பு அப்படித்தான் நினைச்சார். ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு, சென்னைக்கு போகணுமா, நான் போறேன். யோசேப்பு அதை அனுபவித்தான். அல்லேலூயா. நீ அனுபவிக்கிற பாடுகள் என்னச்சு, நீங்க கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. கர்த்தர் இந்த காரியத்தை உயர்த்தி ஆமென் இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? கடைசியா சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆமென். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். போதும். யோசேப்பு சிறையில் இருக்கும் போது அந்த 14வது வசனத்துல வாசிக்கும் போது அந்த அப்ப சொல்றாரு, நான் எந்த தப்பும் பண்ணல. 14-15 யோசேப்பு சொல்றாரு இவங்கிட்ட, அந்த இந்த மனுஷங்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல, என்னை கொண்டு சிறையில போட்டாங்க, நீ எப்படியாவது ராஜாவிட்ட பேசி என்னை இந்த இடத்துல இருந்து என்னை விடுவிக்க பண்ணணும். நீ அந்த ஸ்தானத்துக்கு போகும் பொழுது உன்னை உன்னை அந்த இடத்துக்கு மீண்டும் உயர்த்த போறாரு, நீ அந்த ஸ்தானத்துக்கு போகும்போது என்னை எப்படியாவது என்ன செஞ்சிரு, விடுவிச்சிரு அப்படின்னு சொல்லி யோசேப்பு நல்ல காரியத்தை அங்க சொல்லும் பொழுது
அவன் நல்ல ஒரு பொசிஷனுக்கு நேரம் மீண்டும் வரும் பொழுது அவன் எந்த நிலையில் இருந்தானோ ராஜா அவனையும் மாத்தினார், யோசேப்பையும் மாத்தினார். இப்போ மீண்டும் அதே நிலைக்கு அந்த பானபாத்திரக்காரனை மீண்டும் கர்த்தர் உயர்த்தினார். அந்த இடத்துக்கு உயர்த்தும் பொழுது, நீ அந்த இடத்துக்கு போகும்போது என்னை கொஞ்சம் நினைச்சுக்கப்பா, யோசேப்பு என்னை நினைச்சுக்க, நான் தெரியாம என்னை கொண்டு வந்து இப்படி சிக்க பண்ணிட்டாங்க, இதுல நீ தான் விடுதலை ஆக்கணும், என்னைய மறந்துடாத அப்படின்னார். ஆனா அவன் அந்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் யார மறந்துட்டான்? யோசேப்ப மறந்துட்டான். ஒருவேளை பல டைம்ல நம்ம தான் 5-10 கொடுத்து ஒரு ஆளுக்கு உதவி பண்ணி ஹெல்ப் பண்ணி, என்னை மறந்துடாதப்பா, எந்த உதவி எந்த நேரத்தை மறந்துடாத, ஆமே நீ காசு பணம் கொடுக்கறியோ இல்லையோ என்னை மட்டும் என்ன செஞ்சாத மறந்துடாத அப்படின்னு சில பேர் நீங்க நம்பி இருந்திருப்பீங்க. அவங்க உங்களைய மறக்கிற மாதிரி பல விஷயம் பண்ணிருப்பாங்க. நீங்க அவங்கள நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணி அவங்க உயர்ந்து போயிட்டே இருப்பாங்க. நீங்க அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணி நீங்க கீழே போயிடக்கூடாது. யோசேப்பு இந்த காரியத்தை நினைச்ச ஃபீல் பண்ணி அடுத்த செகண்ட்ல கர்த்தர் அவனை உயர்த்தினார். 41 அதிகாரத்துல கர்த்தர் யோசேப்பு என்ன செஞ்சார்? உயர்த்தினார். அல்லேலூயா. தன்னை மறந்த மனுஷர்களை கலந்து நீ ஃபீல் பண்ணாதீங்க. தன்னை மறக்காத ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பல பேர் நம்மளை மறந்து போகலாம், பல பேர் நம்மளை விட்டு மறந்து போகலாம். ஆனா கர்த்தர் ஒருபோது நம்மளை மறக்கவே மாட்டார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்றார். நம்மளை மறக்காத ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆனா அல்லேலூயா, நம்மளை மறக்காத ஆண்டவரை நம்ம நினைக்கிறது இல்ல, நம்மளை மறந்து போன மனுஷர்களையே நம்ம நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை என்ன செஞ்சுட்ட? மறந்துட்டேன்னு சொல்றாரு. நீ என்ன செஞ்சுட்ட என்னைய? சங்கீதம் 106 சங்கீதம் 22 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ என்னை மறந்தாய். சோத்திரம். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 106:22 வாசிக்கும் பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இவ்வளவு நன்மை நான் உங்களுக்கு செஞ்சேன், இவ்வளவு காரியம் செஞ்சேன், ஆனா நீங்க என்ன செஞ்சுட்டீங்க? என்னைய மறந்துட்டீங்க. தங்கள் இரட்சகராகிய தேவனை மறந்தார்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் செய்த நன்மைகளை இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தாங்க சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தர் செய்த நன்மைகளை அவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? மறந்து போனாங்க. நீ மனுஷரை நினைச்சிட்டே நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற, கர்த்தரை நினைக்கவே மாட்ற. கர்த்தரை நினைக்கணும். அல்லேலூயா. அவரை மறக்காத, அவர் உங்களை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. மனுஷர்கள் மறந்துடுவாங்க, ஆனா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? மறக்கவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல போறீங்க? ஆமா, அல்லேலூயா. ஏசாயா 17:10 வசனத்தை வாசிக்கும் போது, கண்மலை ஆகிய கிறிஸ்துவை என்ன செய்த? நீ நினையாமல், கண்மலையை நீ நினையாமல், ஆமா, என் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம மறந்து, நம்ம தேவனை மறந்துடாத. மனுஷன் மறந்து போனா போயிட்டு போட்டோம், ஆனா கர்த்தர் ஒரு நாளும் மறக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் எளிமை நின்று தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த வருத்தம் மறக்கும்படி கர்த்தர் உனக்கான மனாசையை கொடுக்க போகிறார். இந்த வருத்தம் மறக்கும்படியான மனாசே பிறக்க போகிறார். உனக்கான புதிய ஆசீர்வாதம் வரப்போகுது, புதிய நன்மை உனக்காக வரப்போகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை தவறான பாதையில மாறுபாடுகளை நடத்துற நினைச்சு நீ வருத்தப்படாத. உன்மேல மனதில்லாதவர்களை நினைச்சு நீ கவலைப்படாத. உன்னை அல்லேலூயா மனசாவப்படுத்தினவர்களை நினைச்சு நீ கவலைப்படாத. உன்னை மறந்து விட்டவர்களை குறிச்சு நீ கவலைப்படாத. எல்லாரும் வாயை திறந்து துதிங்க பார்க்கலாம். ஆமே. இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு பலனாய் மாறட்டும். இந்த சத்திய வார்த்தை அநேக குடும்பங்களை தொடட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா.